வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ரீசன்ட் டைம்ஸில் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணியிருந்தேன். அந்த அங்கிள்கிட்ட நான் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் நிறையா பிஸ்னஸ் பிளான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். எப்படி வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நிறைய காசு பார்க்குறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் கேஷுவலாக வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அங்கிள், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்கிட்ட சொன்னார், ஷேர் மார்க்கெட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது தம்பி, அதனால நான் அந்த பக்கமே போகலன்னாரு. அப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீயும் போகாத, ஏன்னா ஷேர் மார்க்கெட்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கு, நீ லாஸ் பண்ணிடுவ, அது ஒரு சின்ன கேம்பிளிங் மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். தெரியாதுன்னு சொன்னார், அப்புறம் அது ரிஸ்க்குன்னு சொன்னார். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த பெர்செப்ஷனுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப ஈஸியான மெத்தடில் தமிழில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஸோ லெட்ஸே நான் ஒரு கம்பெனி ஓனர், அந்த கம்பெனி நேம் அமேசான். ஓகே, நான் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் என்னோடய கம்பெனி, ஓவரால் கம்பெனியோட சொத்து மதிப்பு. இப்போ நான் என்னோடய கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3 பிரான்ச் இருக்குது, சென்னையில், பெங்களூரில், ஹைதராபாத்தில். இப்போ நான் இந்தியா ஃபுல்லாகவும் வேர்ல்டு ஃபுல்லாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு நிறைய காசு தேவைப்படும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காசு வாங்குறதுக்கு மொத்தம் 3 ஐடியா இருக்குது. ஒன்று வந்து லோன். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எய்தர் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து இது லோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கேட்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா நான் வந்து பார்ட்னர்ஷிப் போகலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பேங்க்கிட்ட போயிட்டு நான் லோன் கேட்டால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். மாதம் மாதம் நான் இஎம்ஐ கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து விழுகும். பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கம்பெனியை இன்னொருத்தர் கூட டைப் வச்சு அவருக்கும் நான் பாதி ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்காண்டி தான் தேர்ட் ஆப்ஷனாக வர்றது தான் ஷேர்ஸ். ஸோ இப்போ இந்த ஷேர்ஸுங்கிறது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்னோடய கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வேணும். ஸோ நான் வந்து சிபி அப்படிங்கிற ஒரு சென்டர்கிட்ட போயிட்டு எனக்கு காசு வேணுங்கிறத பற்றி சொல்லுவேன். ஸோ சிபிங்கிறது வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போகிற ஷேர்ஸை எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது சிபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். கவர்மெண்ட்டோட ஏஜென்சி அப்படின்னு நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ சிபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு எவ்வளோ கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்துட்டு அதில் நான் எவ்வளவோ ஷேர்ஸை ப்ளெஜ் பண்ணுறேங்கிறத நான் டிசைட் பண்ணணும். என்னோடய கம்பெனி 200 crores, எனக்கு இப்போ நான் அதில் 50 crores வந்து ஷேர்ஸாக ப்ளெஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சிபி வந்து எஸ்டிமேட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 50 crores வேல்யூ, ஒரு ஷேர் வந்து 25 rupees அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டோட்டலாக 2 crore ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகும். ஸோ இதுதான் அந்த பேசிக்கான ஐடியா. இதில் யூஸ் பண்ணுற எல்லா நம்பர்ஸுமே சும்மா மேத்தமெட்டிக்கலாக நமக்கு புரியணுங்கிறதுனால சிம்பிள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன் ஜென்ரல் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஷேர்ஸு ஸ்ப்ளிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஷேர்ஸ் வந்து ஐபிஓக்கு போகும். ஸோ ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு வாரம் முன்னாடி ஷேர்ஸாக மார்க்கெட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஐபிஓவாக லிஸ்ட் ஆயிரும். ஸோ ஐபிஓவில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஐபிஓ வந்து இந்த ப்ரைஸுக்கு ப்ராப்பராக லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஷேர் 25 rupeesனா ஐபிஓவில் உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து 25 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு 1 வீக் முன்னாடி. இது வந்து நமக்கு ஒரு நல்ல பீரியடு. இப்போ எனக்கு இந்த கம்பெனி, என்னோட அமேசானுங்கிற கம்பெனி க்ரோ ஆகும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து ஐபிஓவில் வந்து வாங்க ஆரம்பிப்பேன். அண்ட் ஐபிஓவில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஷேர்ஸு ஒரு வாரம் கழித்து லிஸ்ட் ஆகும்போது எய்தர் ப்ராஃபிட்லேயும் லிஸ்ட் ஆகலாம், இல்லை லாஸ்ட்லேயும் லிஸ்ட் ஆகலாம். அதாவது என்னுடைய ஒரு ஷேர் 25 rupeesன்னு சொல்லி லிஸ்ட் ஆகிறது இங்கே வரும்போது 30 rupeesக்கும் லிஸ்ட் ஆகலாம், அல்லது 20 rupeesக்கும் லிஸ்ட் ஆகலாம். இஃப் எனக்கு வந்து இந்த ஷேரு 30 rupeesக்கு லிஸ்ட் ஆச்சுன்னா அது எனக்கு ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். லாஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டில் நெகட்டிவில் லிஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆச்சுன்னா அது பேர் தான் லிஸ்டிங் கெயின் சொல்லுவாங்க. இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னவா இருக்குன்னு பார்த்துப்பாங்க. அது வந்து நமக்கு ஒரு 10% லிஸ்டிங் கெயின் தருது, 30% லிஸ்டிங் கெயின் தருதுன்னா, கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லைனா கூட லிஸ்டிங் கெயின் காண்டி அதை வந்து ஐபிஓவில் வாங்கி வச்சுப்பாங்க. அது என்னைக்கு லிஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு அதை விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ லிஸ்டிங் கெயினுங்கிறதுல ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கொஞ்சம் குயிக்கராகவே பார்த்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா பார்ட்டும் இருக்குல்ல, இந்த ஐபிஓ, ஷேர்ஸ் லிஸ்டிங்கு, இது எல்லாத்தையுமே என்எஸ்சி இல்லை பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சர்
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில தான் வந்து அது லிஸ்ட் ஆகும். ஸோ இத பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியால இருக்கு. ஒண்ணு வந்து என்எஸ்இ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்னு பிஎஸ்இ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து நீங்க ஸ்டாக் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, புரோக்கர் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் போயிட்டு, அங்க ஒரு புரோக்கர்ட்ட சொல்லி, அவர் உங்களுக்காண்டி இந்த ட்ரேடிங் பண்ணி குடுப்பாரு. இப்போ டிஜிட்டல் எரால உங்களுக்கு இது எல்லாமே கையில ஆப்பாவே வந்துருச்சு. இதுல நெறைய பேர் ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. Groww, Zethora, Upstock இந்த மாரி. இது எல்லாமே புரோக்கர்ஸ். இவங்க மூலமா நீங்க ஸ்டாக்ஸ வாங்கவும், விக்கவும் முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ எப்படி நமக்கு ஸ்டாக் லிஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் மொத்தமே நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் என்ன அப்டின்னா, நான் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் மாரி தான். இதுல மேக்ஸிமம் சேஞ்ச் ரேட் நடக்கிற ஒரு ஸ்டாக்க எடுத்து, அத நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் ஆஸ் அ பெர்சனா இன்னைக்கு வந்து ஆ ஒண்ணு கெயின் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அதே நாள்ல இன்னொரு பெர்சன் வந்து அங்க வந்து அமௌண்ட் லூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான். ஸோ கேம்பிளிங் நீங்க பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஒழுங்கா பண்ண தெரியல அப்டின்னா, அதுல நீங்க லாஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது ஒரு சார்ட் ஆஃப் கேம்பிளிங் தான். இது என்னோட தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ பட் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது வந்து நான் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கு விக்க மாட்டேன். எனக்கு இந்த அமேசான்ங்கிற கம்பெனி 5 வருஷத்துல கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நான் என்னோட காச இதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ விச் இஸ் லைக் நான் காச போட்டுட்டு பொறுமையா வெயிட் பண்ணி லாங் டெர்ம்க்கு இத கன்சிடர் பண்ணுவேன். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பிரைஸ்க்கு வருதோ, அன்னைக்கு நான் அத வந்து வித்துருவேன். ஸோ இப்படி ஒரு நல்ல ஸ்டாக்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் 2 அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த 2 பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு அப்கமிங்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தெரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது குரூஷியலான டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஈஸியா தமிழ்ல நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காண்டி கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இத உங்க ஃபிரெண்ட்ஸ் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.